ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக தைக்க, அதாவது நார்மலாக இருக்க ஸ்லீவில், லைனிங் இல்லாத ஸ்லீவில் ரொம்ப ஈஸியான டிசைன் தைக்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் ஆப்போசிட் கலரில் இன்னொரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து ஸ்லீவோட சென்டரை எடுத்து மேல் பக்கமாக நம்ம ஆப்போசிட்டாக எடுத்துருக்க அந்த பிங்க் கலர் கிளாத்தில் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ஹார்ட் ஷேஃபு, ரவுண்ட் ஷேஃபு, ட்ரையாங்கிள் ஷேஃப்னு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச அந்த ஷேப் வந்து நம்ம அப்படியே அது மேலே வச்சு கரெக்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். சென்டரில் வச்சுக்கோங்க அந்த ஷேப் வந்து வர மாதிரி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி போட்டேன், ஆனால் அது வேண்டான்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நான் வந்து அதை வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சென்டராக நம்ம தையல் போட்டதுக்கு உள் பகுதியில் இருக்க அந்த இடத்த அப்படியே நீங்கள் மடித்து விட்டு ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இருக்கிற மாதிரி கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்க கிளாத்தை தையலுக்கு உள்பக்கமாக இருக்கிற அந்த துணியை 1/4 இன்ச் அளவு மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இது போல் நிறைய ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம சேனலில் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் சொல்லி கொடுத்துருக்கேங்க. சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப புரிகிற மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே ஸ்லீவுக்கு உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. கரெக்டாக அந்த கார்னர்லலாம் சிசர் கட்டாக கொடுத்துருங்க. சிசர் கட் கொடுத்துட்டு திருப்பினீங்கன்னா தான் அந்த கிளாத் வந்து திரும்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மடித்து திருப்பும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து 1/4 இன்ச் அளவு கேப் விட்டுருக்கோம்ல, அது அந்த இடத்துல சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே மேலே வந்து ஓரத்தில் ஒரு ஓரத்தையல் போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி கோல்டு கலர் கிளாத்தில் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் கோல்டு கலர் கிளாத்துக்கு அதே கலர் என்ன கலர் தைக்கிறீங்களோ அதே கலர் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைச்சி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து வெளியில் தெரியாது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசைன் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு மெரூன் கலரில் ஒரு 1 இன்ச் அளவில் உள்ள நீளமான கிளாத் எடுத்திருக்கேன். அதை 2 கிளாத்தாக எடுத்திருக்கேன். அதை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம பைப்பிங்கெல்லாம் ஜாயின் பண்ணுவோம்ல, அது போல் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு கொடுத்து அந்த பிசுறு பக்கம் உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு நான் மடித்து தைச்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதை நம்ம லூப் எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அது போல் தைச்சிட்டு பிசுறு பகுதியை உள்பக்கமாக திருப்பிட்டாலும் சரி. நான் அப்படியே இதை மடித்து தான் தைக்கிறேன். 4ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த கிளாத்தை ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டிசைனை அப்படியே வச்சு அந்த கிளாத்தில் தைச்சோன்னா அது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் தான் நம்ம தைச்சி முடிச்சுட்டு அதை பிரித்து விட்டுக்கலாம். அதனால் நான் வந்து இப்போது ஒரு இந்த ஷேஃபில் வந்து நான் இதை கட் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் அந்த அகலத்தை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. உள்பக்கம் எவ்வளோ கேப் இருக்கோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் கிளாத் வைக்க போகிறீங்களோ அதையும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் அது போல் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு அந்த அளவை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போயிடணும். அதனால் அந்த நீளத்தை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் வந்து ஒரு 4-5 ஸ்ட்ரைப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓரங்களை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். சென்டரில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சைடில் அந்த பிசுறு பகுதி வந்து மேலே எலும்பாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து வரிசையாக வச்சு தைச்சிக்கிறேன். இந்த ஓரத்துலேயும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஓரத்துலேயும் மட்டும் நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைடில் உள்ள அந்த டிசைனுக்கு தைச்சிட்டோம். அடுத்ததாக இன்னும் 2 ஸ்ட்ரைப் எடுத்துக்கிறேன். அதை ஒன்று உள்ள ஒன்று விட்டு மேலே எடுத்துக்கிறேன். அதே போல் நம்ம இந்த பக்கமும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்னு 2 ஓரத்தை மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். இது மாதிரி நீங்கள் என்ன டிசைன் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும்
இதே மெத்தடில் நீங்கள் ஓரத்தை மட்டும் தைச்சிட்டு கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து மேலே கீழேன்னு 2 ஓரங்களில் மட்டும் தைச்சி விட்டுட்டோம். இப்போ நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேல் பக்கத்துக்கு அடியில் அந்த நம்ம ரெடி பண்ண அந்த பேட்ச் வந்து வச்சுட்டு திருப்பியும் நம்ம வந்து அதில் ஒரு ஓரத்தையல் சுற்றியும் போட்டுக்க போகிறோம். கரெக்டாக ஈவனாக அந்த டிசைன் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல் பக்கத்தில் ஓரத்தையல் போட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அந்த ஸ்ட்ரைப் மேலே திருப்பியும் நல்லாவே தையல் வந்து கிளாத் மேலே வச்சு தைக்கும்போது கரெக்டாக தையல் வந்து விழுந்துடும். இப்போ நம்ம கிளாத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியான மெத்தடில் லைனிங் இல்லாத அந்த ஸ்லீவில், சாதா ஸ்லீவில் கூட ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் ஸ்லீவுக்கு வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து அந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நான் வந்து குட்டியாக ஒரு பைப்பிங் கொடுத்துக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ட்ரைப் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஸ்லீவோட கிளாத்தில் 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. மேல் ஓரத்தில் மட்டும் தையல் போடுங்க, கீழ் ஓரத்தில் தையல் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த கிளாத்தோட ஸ்லீவ் எடுத்து ஃபஸ்ட் ஒரு மடிப்பு, ரெண்டாவதாக ஒரு மடிப்பு அந்த மெரூன் கலர் கிளாத்தில் வர பாதி அளவுக்கு வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்க போகிறோம். அதனால தான் நான் அந்த பைப்பிங் மேலே மட்டும் தையல் போடுங்க, கீழே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், நமக்கு இப்போது டபுள் கலரில் வந்து பைப்பிங்காக இருக்கிற மாதிரியே நீட்டாக நமக்கு அந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.